வந்து நான் சவால் விட்டு சொல்றேம்மா, இதை ஏற்கனவே நம்ம பகுதியில் நிறைய நபர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம். சரியா? அந்த அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும். இது மினிமம் நம்ம பார்க்குறோம். ஹார்ட்ல எனக்கு 7 அடைப்பு இருக்கு, 11 அடைப்பு இருக்கு என்று சொல்லக்கூடிய நபர்கள் கூட தொடர்ந்து 1 மாதத்திலே அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த அடைப்புகள்லாம் சரியா இருக்கு. 3 மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நார்மல் லைஃபுக்குள்ள வந்திருக்கிறாங்க. 3 மாதம் கழிச்சு இன்னைக்கு பல ஆண்டு காலங்களாக இன்னைக்கு நார்மல் லைஃப்ல போயிட்டு இருக்கிறாங்கம்மா. இது ஹார்ட் அடைப்பு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹார்ட் பம்பிங் திறன் லோவா இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, இந்த முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி மிகச்சிறந்த வெற்றியை நாங்கள் பார்த்துருக்குறோம்மா. நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து நம்ம பாரம்பரிய மருத்துவ முறையில் நிறைய நோய்களுக்கான தீர்வுகளை கேட்டுட்டு வரோம். இப்போ ஐயா கிட்ட இருதய பிரச்சனைக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு கேட்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐயா, இப்போ ஹார்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதாவது இருதயத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கான காரணம் என்னங்க ஐயா? அது ஏன் வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய அந்த கொழுப்பு தன்மை கொண்ட உணவுப் பொருட்களை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரும்போது நம்முடைய ஹார்ட்டுக்கு போகக்கூடிய வால்வுகளில் நம்ம பார்க்குறோம் தேன் கூடு போல அங்கே கொழுப்பு அப்படியே தங்கி 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 அது தேன் கூடு போல கட்டியிருக்கோமா. ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் குறையும் போது அந்த கொழுப்பு தன்மை ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மை ஹார்ட்டில் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாத போது ரத்த அடைப்புகள் ஏற்பட்டு நமக்கு ஹார்ட் அட்டாக் வருதுமா. சரிங்க ஐயா, இதய துடிப்பும் ரத்த பம்பிங் திறன் குறைவாக இருப்பவர்களுக்கு என்னென்ன மாதிரி அறிகுறிகள் எல்லாம் தெரியுங்க ஐயா? ஆமா, குறிப்பாக நம்ம பார்க்கும்போது ஷோல்டர் பெயின் வருமா. அதே போல் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கால் குடைச்சல் அதிகமாக இருக்கும், மூச்சு அதிகமாக வாங்கும் இந்த ஹார்ட் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு. அதே போல் நம்ம பார்க்குறோம் தொடர் இரும்பல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகள் கம்பல்சரி தென்படுமா. ஐயா, இப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இருதய துடிப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கும் ரத்த பம்பிங் திறன் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் என்னங்க ஐயா செய்யலாம்? இப்போது இந்த மாதிரி நபர்கள் நம்ம பார்க்கும்போது அவங்களால வேலை செய்யவே முடியாது, மூச்சு அதிகமாக வாங்கும். இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம இயற்கையாகவே ஒரு சில மருத்துவ முறைகள் இருக்குதுமா. அந்த மருத்துவ முறைகள் அவங்க ஃபாலோ பண்ணும்போது இது சரி பண்ணலாம். எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கக்கூடிய வாழைப்பூவை அவங்க அதிகமாக சமைச்சு உபயோகப்படுத்தும் போது இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல் வாழைக்காயை ஜூஸ் அடித்து சாப்பிடும்போது அவங்களுக்கு இது கண்ட்ரோல் பண்ண முடியுமா. இது எல்லாமே நமக்கு வீட்டில் இருக்கும்போது நமக்கு அன்றாட உழவர் சந்தையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா. ஐயா, பாரம்பரிய மருத்துவத்தில் இதுக்கு மருத்துவ முறைகள் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குதுமா மருத்துவ முறைகள். அது என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆமாம், இப்போ நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளை நாம் பார்க்குறோம். முதலாவது பூண்டு பார்க்குறோமா. அதாவது இந்த பூண்டை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், நார்மலாக இருக்கக்கூடிய பூண்டுகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா நிழலோட்டத்தில் நம்ம உலர்த்தி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த பூண்டுடைய அளவு இப்போ பார்க்கும்போது இது 200 கிராம் அளவுக்கு இந்த பூண்டு இருக்குது. இப்போ இந்த 200 கிராம் பூண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குறோம். இந்த பூண்டை இப்படி நம்ம எடுத்து பக்குவப்படுத்தி வச்சுக்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம் இந்த சுருள் பட்டை. இந்த சுருள் பட்டை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது நமக்கு எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கக்கூடிய லவங்க பட்டை தான்ப்பா இது. அந்த லவங்க பட்டையை நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோங்க, சேகரித்து எடுத்துருக்குறோம். மூன்றாவதாக நம்ம பார்க்குறோமா மருதம் மரத்துடைய பட்டை, மருதம் பட்டை. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு இப்போ நம்ம சேகரித்து எடுத்துருக்குறோம். இப்போ சேகரித்து எடுத்த அந்த 3 பொருட்களையும் பூண்டு 200 கிராம், சுருள் பட்டை இப்போ நம்ம பார்க்குறோம் 50 கிராம், மருதம் பட்டை வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் 50 கிராம் யூஸ் பண்ண வேண்டாம், 10 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 3ஐயும் நன்றாக உலர்த்தி எடுத்து அதை உரலில் போட்டு நன்றாக இடிக்கணுமா. உரலில் போட்டு இடித்து ஜெலிச்சு எடுத்துக்கிட்டதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தட்டில் கொட்டி அதை இப்போது நம்ம பார்க்குறோம் ஒரு 4 அல்லது 5 லெமன் எடுத்து இந்த 5 லெமனை பிழிஞ்சி அந்த லெமன் சாறை எடுத்து இப்போது நாம் இடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த பவுடரில் கொட்டி அதை வந்து நன்றாக கையில் பிசைஞ்சு மீண்டுமாக அதை வெயிலில் உணர்த்தணும். அப்போ வெயிலில் உலர்த்தி அதை எடுத்து மீண்டுமாக உரலில் போட்டு இடித்து ஜெலிச்சு இப்படி எடுத்துக்கலாமா. இப்போ பாருங்கள், ஜெலிச்சு எடுத்ததை நாம் இப்படி வச்சுருக்குறோம். இப்போது இந்த ஜெலிச்சு இடத்ததை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில், அதாவது பல் துலக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி
இதில் நம்ம பார்க்குறோம் இப்படி 2 விரல் அளவுக்கு இது ஒரு சிட்டிகை. இந்த ஒரு சிட்டிகை அளவை எடுத்து இப்படி நாக்கில் இந்த மாதிரி ஒரு சிட்டிகை அல்லது 2 சிட்டிகை, அதாவது மினிமம் 1 கிராம் அளவிற்கு நம்ம காலையில் வாயில் போட்டு சுடு தண்ணி, மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை ஊற்றி நாம் குடிச்சுக்கிட்டு அதை அப்படியே முழுகிக்கலாம். அதே போல் மாலையில் ஒரு நேரம் இதே மெத்தடு படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணுமா. ஐயா, இப்போ மருத்துவ முறையே சொன்னீங்க. இந்த மருத்துவ முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா எத்தனை நாளில் மாற்றங்கள் தெரியும்? அதே மாதிரி எத்தனை மாதத்துலங்க ஐயா இதை சரி செய்ய முடியும்? ஆமாம், மினிமம் 3 நாட்கள்லே நல்ல மாற்றங்கள் தெரியுமா. இப்போ ஹார்ட் அடைப்பு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஹார்ட் பம்பிங் திறன் லோவாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, மினிமம் 3 நாட்களில் மாற்றம் தெரியும். ஹையஸ்ட் 10 நாட்களில் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுமா. ஆமாம், இதை வந்து நான் சவால் விட்டு சொல்கிறேம்மா. இதை ஏற்கனவே நம்ம பகுதியில் நிறைய நபர்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். சரியா, இது கேட்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அவங்க ரிட்டர்னே பண்ணிடுறேன். சரியா, அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். இது மினிமம் நம்ம பார்க்குறோம். ஹார்ட்டில் எனக்கு 7 அடைப்பு இருக்குது, 11 அடைப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட தொடர்ந்து 1 மாதத்திலே அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அந்த அடைப்புகள்லாம் சரியாக இருக்குது. 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நார்மல் லைஃபுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. 3 மாதம் கழித்து இன்றைக்கி பல ஆண்டு காலங்களாக இன்றைக்கி நார்மல் லைஃப்பில் போயிட்டு இருக்கிறாங்கம்மா. இது ஹார்ட்டு அடைப்பு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹார்ட் பம்பிங் திறன் லோவாக இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, இந்த முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி மிகச்சிறந்த வெற்றியை நாங்கள் பார்த்துருக்குறோம்மா. ஐயா, இதுக்கான உணவு முறைகள் கூட என்ன எடுத்துக்கணும், பத்தியும் இருக்கணுமா என்னன்னு சொல்லுங்க ஐயா. ஆமா, இதுக்குரிய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரவு நேரத்தில் சுத்தமாக நான்வெஜ் எடுக்கவே கூடாது. ஹார்ட் பம்பிங் திறன் லோவாக இருக்கிறவங்களும் ஹார்ட் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும். அப்போ காலை மதியம் எடுக்கலாமா அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து குழம்பு வச்ச மீன் சாப்பிட்டுக்கலாம், குழம்பு வச்ச கறி சாப்பிட்டுக்கலாம், கொழுப்பு தன்மை குறைவாக இருக்கக்கூடிய மாதிரி உணவுப் பொருட்களை சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக மைதா, வெள்ளை சர்க்கரை, பேக்கரி உணவுகள், அதே போல் பேக்கெட் ஆயில்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுமா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஏன்னா இருதய பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. அவங்க எப்படியெல்லாம் வந்து என்ன எடுத்துக்கிட்டால் அது சரி பண்ண முடியும் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க ஐயா. மேற்கொண்டு இதில் வேறு ஏதாவது தகவல் நீங்கள் சொல்லணுன்னு தான் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக எங்களால் இதை வந்து பணம் கொடுத்து வாங்கி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம்மா. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு உயிர் வந்து காக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, அதை சவால் விட்டு நம்ம சொல்கிறோமா, 100% ஹார்ட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்கள சரி பண்ண முடியும். நீங்கள் எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னால் செலவு பண்ண முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதை ஒரு டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் 10 நபர்களை ரெக்கமெண்ட் பண்ணீங்க, அந்த அளவுக்கு இது ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் அடித்து சொல்கிறோமா. அது மட்டும் இல்லை, இதை எடுத்து சுகமானவங்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாலிப தம்பிங்க, முதியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய தொடர்பு நம்பர்களையும் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட பேசி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிவர்த்தி செய்துக்கோங்க. ஐயா, ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ சவால் விட்டு சொல்கிறப்ப இந்த மருந்துடைய மகத்துவம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நாங்கள் ரொம்ப நம்பகத்தன்மையாக நம்புகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேயர்களே, உங்களுக்கு இது உங்களால் வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுக்க முடியும். இல்லை இது எங்களால் எடுக்க முடியல, இது பக்குவமாக எங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஐயாவை தொடர்பு கொண்டு ஐயா கிட்ட நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. ஐயா வந்து நல்லா படித்த பட்டதாரி மருத்துவர்களுடைய உதவியோடு தான் இந்த மருத்துவத்தை வந்து கையாண்டுட்டு இருக்காரு. நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஐயாவை தொடர்பு கொண்டு ஐயா கிட்ட விளக்கங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.